விசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26, 27 அந்த 2 வசனத்தை வாசிங்க. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியாயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பகல் காலை வேளையில் சபையாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நாங்கள் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். மிகுந்த ஜாக்கிரதையோடு பயபக்தியோடு நாங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பகல் காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக, எங்களை ஆட்கொள்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதை கைக்கொள்ளுவர்களாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்ம வாசித்ததான இந்த தியானத்துக்கு என்று வாசித்ததான ஒரு வேத பகுதி இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆமென். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இன்னொருத்தர் வருவார். அவர் குறித்து சொல்லும்போது அவர் சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்று சொல்லி அவரை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில உண்மைகளை, சில ரகசியங்களை, நிறைவேற போகிற காரியங்களை, ஆமென், வாக்குத்தத்தமான காரியங்களை, பிதா வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இது எங்கே நிறைவேறுனுச்சு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார் என்று வருவார். அவர் வரும்பொழுது இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லும் பொழுது சொல்லிட்டு இயேசு போயிட்டாரு. ஆமென். அது எப்போ நிறைவேறுச்சுன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. போதும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது அந்த இடத்துல அவங்க எல்லாம் கூடி வந்திருந்தாங்க. அப்போ பலத்த சத்தத்தோடு அங்கே அந்த இடத்துல அக்கினிமயமான நாவுகளோடு, பிரிந்திருக்கு நாவுகளோடு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியான என்ன பண்ணாராம்? அவர்களுடைய மத்தியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அங்கே இருந்தவங்களை நிரப்பினார். ஆமென். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அதே இடத்துல காத்திருங்க. இன்னும் சில நாளில் நான் என்ன பண்ணுவேன்? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாளில். இது ஆண்டவர் எப்போ சொல்கிறாரு? உயிர்த்தெழுந்து வந்து சொல்கிறாரு, தரிசனமாகி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க, எருசலேம்லேயே காத்திருங்க. வித்தின் ஃபியூ டேஸில் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை நிரப்புவார்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்து வந்து திருப்பி அதை அஷ்யூர் பண்ணுறாரு, உறுதியாக சொல்கிறாரு, எங்கேயும் போயிடாதீங்க, உங்களை ஒரு வல்லமை நிரப்பும், உங்களை உங்களிடத்துக்கு ஒருவர் வருவார், உங்களை நிரப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது குறிப்பாக அவங்க கேதர் ஆகியிருந்த டே என்ன டே? பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அந்த வசனத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் எந்த சபையை சார்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறோம்? பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவங்க. ஏனென்றால் பாரம்பரிய திருச்சபைகள் இருக்குது.
ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. அதில் 130 கோடிக்கும் அதிகமானவர்கள் அங்கத்தினராக இருக்கிறாங்க பாரம்பரியமான ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில். அதுலேருந்து பிரிந்தது தான், அதுலேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியில் வந்தார் மார்ட்டின் லூத்தர் போன்ற நிறைய சர்ச் ஃபாதர்ஸ். ஆகவே அவங்கள ப்ராட்டஸ்டன்ட் என்று சொல்லி அவங்கள கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது கேத்தலிக்லேருந்து வெளியில் வந்தவங்கள ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. மெயின் லைன் சர்ச்சஸ்ன்னு இன்றைக்கி நம்ம அதை சொல்கிறோம். டிஎல்சி, இசிஐ போன்ற சிஎஸ்ஐ போன்ற நிறைய திருச்சபைகள் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளாக இருக்குது. நம்ம அந்த டிவிஷனில் தான் வரோம். ஆனாலும் அதிலிருந்து சற்று வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக என்ன பண்ண போகிறாரு, ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் எங்கும் பரவுகிறது. அதிலிருந்து தோன்றின சபைகள் தான் பெந்தெகோஸ்தே சபைகள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அதிலிருந்து தோன்றினதான் நம்முடைய ஸ்தாபனமும். 1914 அந்த நாட்களில் அமெரிக்காவில் 300க்கும் அதிகமானவர்கள் கூடி ஆரம்பித்தது தான் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட். அந்த அசூசா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி அங்கே ஏற்பட்ட எழுப்புதலில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதன் விளைவாக அங்கே ஒரு எழுப்புதல் வருகிறது. அதில் தோன்றினதான் நிறைய திருச்சபைகள், நிறைய ஸ்தாபனங்கள். அதில் முதல் பிரதானமானது இருக்கிறது ஏஜி ஸ்தாபனமாக இருக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெந்தெகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு லிட்டரலாக என்ன மீனிங் சொன்னால் 50வது நாள். என்னது? 50வது நாள். பெந்தெகோஸ்தே அப்படின்னா 50வது நாள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தியை படிக்கிறவங்களாம் இருக்கிறீங்க, 5க்கு என்ன ஹிந்தியில் சொல்லுவோம்? பாஞ்ச் அப்படின்னா 5. என்ன சொல்கிறது? பஞ்சதந்திரம் நம்ம சொல்கிறோம்ல, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் சொல்கிறோம். அப்படின்னா 5 அப்படின்றத குறிக்கிற சொல் தான் பஞ்சபூதம், பாஞ்சுன்னு சொல்கிறோம். கிரேக்க மொழியிலையும் பார்க்கும்பொழுது பென்டா அப்படின்னு அர்த்தம். பென்டானா 5. அதனால தான் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறுகிறது. அது பென்டெகோஸ்ட் அப்படின்னு சொல்லி வருகிறது. எபிரேயத்துலேயும் கிட்டத்தட்ட அதே தான். அப்போ அதான் பஞ்சாகமம் சொல்லுவாங்க. 5 ஆகமங்களை பஞ்சாகமம் சொல்லுவாங்க. ஸோ 5 பென்டா அப்படின்னு சொல்கிறது தான் 50க்கு பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 50வது நாள், எதுலேருந்து 50வது நாள்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 50வது நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஊற்றப்படுகிறார். அப்போ அது 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 ஏன் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், அது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நினைவு கூறுகிற ஒரு நாள் அல்ல, அது பழைய ஏற்பாட்டிலேருந்தே நினைவு கூறு கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென். அது ஒரு பண்டிகை நாள். யூதர்களுக்கு அது ஒரு திருவிழா போன்ற நாள். எதற்காக அதை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால், அல்லேலூயா ஸ்தோத்திரம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க. எப்போ? பஸ்கா அன்றைக்கு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு ஆட்டை அடித்து என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் அந்த இரவில் பலி செலுத்தி அந்த நிலைக்கால்கள் ரத்தத்தை பூசி அன்றைக்கு இரவே அவங்க புறப்பட்டு அவங்க கரெக்டாக 50வது நாளில் சீனாய் மலையில் என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்க. சீனாய் மலையில் 50வது நாள் சேர்றாங்க. அதுதான் அந்த 50வது நாளை நினைவு கூறும்படியாக அந்த நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அறுப்பு கால பண்டிகை கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம வாசிக்க முடியும், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா அந்த 50வது நாளில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. வாசிங்க 23ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14. வருஷத்தில் 3 தரம் எனக்கு என்ன பண்ணணும், பண்டிகை ஆசரிக்கணும்னு சொல்றாரு. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. ஓகே, அடுத்த வசனம் போயிருங்க. அது ஒரு பண்டிகை. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. ஆண்டவரே சொல்றாரு 3 பண்டிகை என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். 1 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுதான் பஸ்கா. அந்த இரவில் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நினைவு கூறும்படியாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமென், வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. அப்போ இந்த பெந்தைகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அறுப்பு பண்டிகை,
ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அந்த டேல அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அறுப்பு கால பண்டிகை நினைவு கூறுறாங்க. அது எந்த மாதத்தில்? ஆபிப் மாதத்தில் பஸ்கா, அதுலேருந்து 50வது நாள். நம்ம எகிப்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், அதில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் முதல் மாதம் 10ஆம் தேதி இந்த பஸ்காவை கொண்டாடுறாங்க. அவங்க சீனாய் மலைக்கு வந்து சேரும் பொழுது 3வது மாதம் முதல் தேதியில் எங்கே இருக்கிறாங்க? சீனாய் மலையில் இருக்கிறாங்க. கரெக்டாக 50வது நாளில் சீனாய் மலையில் அவங்க வந்து எதிராக அங்கே கூடாரம் போட்டுடுறாங்க. சீனாய் மலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேவை மேலே ஏறி வர சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அப்போ இந்த அறுப்பு கால பண்டிகை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து நினைவு கூறுறாங்க, புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடியும் நம்மளால். 1 கொரிந்தியர் 16:8 வாசிப்பீங்கன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 16:8. ஆகிலும் பெந்தைக்கொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? எபேசு பட்டணத்தில் இருப்பேன். பவுல் நாட்கள்ல இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலாலாம் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணல. இது வந்து ஒரு அறுப்பு பண்டிகை. பழைய ஏற்பாடு நாட்கள்ல இருந்து அவங்க நினைவு கூர்ந்து வந்துக்கிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அந்த பண்டிகைக்கு நான் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கேன்றார். அப்போஸ்தலர் 20 பார்க்கும்பொழுது 20:16 பவுல் என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:16 அவன் ஆசோ அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:16 பவுல் கூடுமானால் பெந்தேகொஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம். போதும், அங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, பெந்தேகொஸ்தே பண்டிகை நாள்ல நான் என்ன பண்ணணும், எருசலேம்ல எப்படியாவது நான் வந்து இருக்கணும்னு சொல்லி தீவிரப்பட்டு அப்படியே தீவுகளை அப்படியே தப்பிச்சு கடைசி ட்ரெயினை பிடிச்சி கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வருவான்ல, அந்த மாதிரி ஒரு தீவுலையும் படகை பிடிச்சி அவர் கப்பலை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, பஸ்கா பண்டிகை அந்த நாளில் எருசலேமுக்கு எப்படியாவது போயிடணும்னு சொல்லி அங்கே போகிறத பார்க்க முடியுது. அவங்க ரிமெம்பர் பண்ணதெல்லாம் இந்த ஹார்வெஸ்ட் அறுவடை திருநாள், அறுவடை வந்து முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து செய்கிறதான ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை ஏன் அவங்க அந்த நாளில் நினைவு கூறுறாங்கன்னு சொன்னால், அது முதல்ல சொன்னேன், ஆமென். 50வது நாளில் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க 50ஆம் நாள் எங்கே வந்துட்டாங்க? சீனாய் மலை வாசல் அடிவாரத்தில் வந்து கூடாரத்தை போட்டு இருக்கிறாங்க. அங்கே நடந்ததை நாம் யாத்திராவும் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அல்லேலூயா, யாத்திராவும் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவங்க மத்தியில் வெளிப்படுறது நம்ம பார்க்க முடியுது. வாசிங்க. 18 19 கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் மலை முழுவதும் மிகவும் என்ன பண்ணுச்சான், அதிர்ந்தது. அப்புறம் எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். தேவன் அவனுக்கு வாக்கினால் என்ன பண்ணாராம், மறுமொழி கொடுத்தார். இது எப்ப நடக்குது? சீனாய் மலையில எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து எத்தனாவது நாள்? 50வது நாள்ல சீனாய் மலையில இந்த சம்பவம் நடக்குது. மலைக்கு ஆண்டவர் மோசேயை வர சொல்லி அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்க்குறோம். அல்லேலூயா, மலை அந்த இடத்துல அதிருது, அக்கினி அங்கே அந்த இடத்துல என்ன பண்ணுது, இறங்குது, புகை முழுவதுமாக நிரப்புது, சத்தம் பயங்கரமாக இருக்குது. மோசே பேசுகிறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரதித்திரம் கொடுக்குறாரு. இந்த சம்பவம் யூதர்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தார், பார்வோன்ட்ட 10 வாதைகளை அனுப்பி எங்களை ரட்சித்தார், அப்புறம் செங்கடல்ல எகிப்தியர்கள் எல்லாம் மூழ்கடித்து எங்களை கொண்டு வந்து சீனாய் மலையில் நாங்கள் கூடாரம் போட்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்துல என்ன பண்ணார், மலையில் பேசி 10 கற்பனைகளை கொடுத்தாருன்ற இந்த ஸ்டோரியை, இந்த நடந்த சம்பவத்தை வழியாக என்ன பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லியே வளர்ப்பாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அங்கே என்ன நடந்துச்சு, அந்த எகிப்திலேருந்து வந்தப்போ 50வது நாளில் என்ன நடந்துச்சுன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா சம்பவங்களும்
ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் நடந்த காரியங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அது நிஜமாய் நடக்கிற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள், சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிழலாட்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் இவங்க எல்லாம் கூடியிருக்கும் பொழுது அந்த டேவை சூஸ் பண்ணி, இன்னும் சில நாளில் உங்களை நிரப்புவேன்னு சொன்னவர் என்னைக்கு வேணாலும் நிரப்பியிருக்கலாம். ஏன் அந்த நாளில் அவங்க நிரப்பினாருன்னு சொன்னால், அல்லேலூயா, அவங்களுக்கு ஆமென், அதே 50வது நாளில் சீனாய் மலையில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆமென் புதிய ஏற்பாட்டில் 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த இடம் அதிருது, அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வருது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாஷைகளை பேச தொடங்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அறுப்பு பண்டிகைக்கு வந்தவங்க ஆமென், அந்த ஊர் பட்டியலே போட்டிருக்கு. பஸ்காவுக்கு வந்தவங்க எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க. 50 நாள் தானே, ஊருக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி ஆமென் ஆசியா மற்றும் எகிப்து போன்ற எல்லா நாடுகள்லேருந்து வந்தவங்க எங்கள் மொழியை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வியந்து பார்ப்பதற்கான காரணம் ஆமென் இதே மாதிரியான ஒரு சம்பவம் எங்கே நடந்துச்சு, சீனாய் மலையில் நடந்தது. அவங்க கனெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எளிதாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும், இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க யூதர்கள் அறிந்து கொள்ளும்படி, அங்கே வந்திருக்கிறவங்க அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க மத்தியில் என்ன பண்ணார், ஆமென் ஹல்லேலூயா. சீனாய் மலையில் நடந்த மோசேக்கு நடந்த அனுபவம் போலவே அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை கூடியிருந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு பேசினாங்க. ஆமென் ஹல்லேலூயா. அதனுடைய பின்னணியத்தை நம்ம பார்த்தோம். ஏன் அன்னைக்கு அந்த நாள் என்ன நாள், அது என்ன பண்டிகை, ஏன் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறாங்க, ஆமென் ஹல்லேலூயா. அது எதுக்கு அதுக்கு நிழலாட்டமாய் என்ன நடந்தது என்பதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை அந்த சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் ஹல்லேலூயா பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 33வது வசனம் வாசிங்க. 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுவேன், உங்களோட இருக்க போறேன். இது பொதுவாக யார் சொல்வா, எப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, வயசானவங்க, ஓரளவுக்கு வாழ்ந்து முடித்தவங்க, சீக்கிரமாக ராஜ்யத்துக்குள்ளே போகிறோன்ற ஒரு உணர்வு வந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைனல் ஸ்பீச், அவங்க மனசில் தோணுனது, அவங்களுக்குன்னு ரகசியமாக இவ்வளோ நாள் காத்து வச்சுருந்தது, யாருக்குமே சொல்லாமல் இருந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் போனதுக்கப்புறம் இது தெரியாமையே போயிடக்கூடாது, இந்த இடத்துல இத்தனை பவுன் வச்சுருக்கிறேன் அப்படின்றது தெரியாமையே போயிடுச்சுன்னா அது அப்படியே கலந்து போயிருமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உதாரணம் சொல்கிறேன், அப்படி நிறைய ரகசியங்களை என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுவுக்கோ இங்கே எத்தனை வயது, இதை சொல்லும் பொழுது இயேசுவுக்கு வெறும் 33 வயது முடிச்சிருக்கிறாரு. 33 வயசு முடிஞ்சு நடந்துட்டு இருக்குது வயசு. அப்போ அவர் சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, அவரே 33 வயசு ஒரு இளைஞன் தான், அவர் சீஷர்களை பார்த்து சொல்ல, பிள்ளைகளே இன்னும் நான் கொஞ்ச காலம்தான் உங்களோட இருப்பேன், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை தேடுவீங்க, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது, இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரா. அப்போ திருப்பி கீழே பேதுரு கேட்பாரு 36வது வசனத்தில், நீங்கள் எங்கே போகிறீங்க, சீமோன் பேதுரு, அவர் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சீமோன் எப்பயுமே என்ன பண்ணுவார், அவருக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலைன்னா அவரால் இருக்கவே முடியாது. அவருக்கு கேட்டு அதை தீக்கலைன்னு சொன்னால் அவரால் என்ன பண்ணவே முடியாது, அடுத்த வேறு காரியங்களை யோசிக்கவே முடியாது. நம்மளும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்னன்னு கேட்டு, அது யார் சொன்னது, அது யார் எதுக்கு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கன்னு நம்ம ஃபோன் பண்ணி அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணலைன்னா அடுத்து சமைக்கிறதுக்கு கூட என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு வராது. சீமோன் பேதுரு பாருங்க, யார் எங்கே போகிறீங்க, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி 37வது வசனம், ஏன் வரக்கூடாது, உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேனே, நீங்கள் என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கேட்குறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ
இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் இருப்பேன், போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறத பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. சாரி 16:5. தோமா அவரை நோக்கி, இப்பொழுது நான் என்னை அனுப்புகிற இடத்துக்கு போகிறேன். என்னை அனுப்புகிற இடத்துக்கு என்ன பண்றேன்? போறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பியும் சொல்றாரு சீஷர்கள் இடத்துல, நான் என்ன பண்றேன்? என்னை அனுப்புகிற இடத்துக்கு என்ன பண்றேன்? போகிறேன். ஆமென். என்னை அனுப்பினார் அல்லவா? ஆமென். அவர் இடத்துக்கு நான் என்ன பண்றேன்? திருப்பியும் போறேன். பிதாவின் இடத்துல போறேன். இது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப துக்கமா இருக்குது. போறேன்னு சொன்னோடனே உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? ஏன் உங்களுக்கு துக்கமா இருந்தது என்று சொன்னால், இவர் திருப்பியும் என்ன பண்ணுவார்? தாவீதின் ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்? நிலைநாட்டுவார். இவர் திரும்பி ராஜாவா என்ன பண்ணுவார்? ஆட்சியை பிடிப்பார். இவரோட மந்திரி சபையில் நம்மலாம் இருந்து நல்ல ஆளலாம், நல்ல பதவிகளை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆரம்பத்தில் சீஷர்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் பல காரியங்கள் சொன்னது அவங்களுக்கு என்னவே இல்லை, புரியவே இல்லை. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல வாசிக்க முடியும். 14:29 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14:29, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு பாருங்க. இது சில காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நம்ம விசுவாசிக்கணுன்றதுக்காக, சீஷர்கள் அதை விசுவாசிக்கணுன்றதுக்காக ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு? நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காரியங்களை என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. மரிப்பேன், இப்படியாக மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறைவாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுவார், இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு. நடக்க போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அவங்க விசுவாசிக்கணும். இது தற்செயலாக நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே சொல்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நடப்பதற்கு முன்னமே இதெல்லாம் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. என்னடா இவர் இருப்பார், ஆட்சி பிடிப்பாருன்னா இவர் இந்த வயசுல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, எங்கே போகிறாரு தெரியல, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா? இவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, பிள்ளைய, குடும்பத்தை, படக, வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இவர் பாட்டுக்கு போறேன்றாருன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரே துக்கமாக இருக்கிறாங்க. அப்போ தான் 7வது வசனத்தை திருப்பி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அநேக நேரத்தில் இயேசு நம்ம கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட வராரு, போகிறாரு, நம்ம வீட்டில் தங்கி இருக்கிறாரு, அவரோட நம்ம போயிட்டுருக்கோம். திடீர்னு கிளம்புறேன், இயேசு கூட விட்டுருங்க. நமக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளோட சொந்தக்காரவங்க, லீவுக்கெல்லாம் இப்போ போயிட்டு இருந்த சாட்சிலாம் சொன்னாங்க. லீவுக்கு போய் இருந்துட்டு லீவ்லேருந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது வீட்டுக்காரங்களாம் என்ன வந்துடும்? ஒரு மாதிரி டல்லாயிருவாங்க. சே, பிள்ளைங்க இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாங்க, இவ்வளோ நாள் ஊரில் வந்து இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு நாட்கள், ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு டல்னஸ், ஒரு சோர்வு வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படி தான் இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றார். ஐ மீன், இயேசு என்னெல்லாம் செய்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அற்புதங்கள் செய்தார். சீஷர்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள், சீஷர்கள் வாழ்க்கையில் அவங்கள அழைத்தார், பயன்படுத்தினார், வல்லமை வளங்களை கொடுத்தாரு, பிசாசுகள் அவங்க மூலமாக துரத்தப்பட்டுச்சு. இயேசு கூடவே நடந்தாங்க. இயேசு எங்கே போனாலும் அந்த ஊருக்கு அவங்களும் போனாங்க. இயேசு போகிற கல்யாணத்துக்கு அவங்களும் அழைக்கப்பட்டாங்க. காரணம், அவருக்கு சீஷராக இருந்த ஒரே காரணத்துக்காக இயேசு அழைக்கப்பட்ட கல்யாணத்துக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்புறம் இயேசுவால் செய்யப்பட்ட அற்புதங்களை கண்கூட பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, இயேசுடைய பிரசங்கங்களை நேரடியாக கேட்குறாங்க, இயேசுவினுடைய அற்புதங்கள் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. அவங்க இயேசு கூட வந்தனால அவங்களுக்கு நல்ல போராட்டங்கள்லாம் மதிப்பு, மரியாதை, சாப்பாடு, கனம் எல்லாமே கிடைச்சிச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பர்சனு போறேன்னு சொல்லும் பொழுது ஆமென், அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? நிச்சயமாகவே துக்கமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இவர் போயிட்டானா நம்ம நிலைமை என்ன? இவங்க போயிட்டா நம்ம நிலைமை என்ன?
இவங்க இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம அநேக நேரத்தில் கவலைப்படுவதுண்டு, கஷ்டப்படுவதுண்டு, துக்கப்படுவதுண்டு. இயேசு போகிறேன்னு சொன்னப்பையும் சீஷர்களுடைய மனதும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருந்ததுன்னு சொல்கிறேன். ஒன்று, வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க இயேசு இப்படி ஆஜ்யத்தை பிடிப்பாருன்னு. இன்னொன்று, இவ்வளோ அவர் கூட இருந்து சலுகைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அதெல்லாம் கூட அனுபவிச்சுட்டு அப்படி ஒருத்தர் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும் பொழுது துக்கமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் போகிறது பிரயோஜனமாக இருக்குன்றாரு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். பக்கத்தில் கை கூத்தி சொல்லுங்கள். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அவர் உங்களை விட்டுட்டு போகிறாருன்றதுக்காக அவர் கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா. மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் கடைசியாக வாசித்தோம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் என்ன பண்ணுகிறவரே இல்லை, கைவிடுகிறவரே அல்ல. அவர் நம்மை மறக்கிறவரே அல்ல. அவர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்கு, ஆண்டவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு, ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மலை போல நம்பி இருக்கிறவங்க, அவன் நேசித்தவங்க விலகலாம், நம்மளை கைவிட்டிருக்கலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. விலகாத கிருபையை, நீங்காத கிருபையை கர்த்தர் நமக்கு ஆமேன் ஆசீர்வாதமாய் ஈவாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க டபுள் ஆக்டா சொல்லுங்க. நம்மலாம் பார்த்து டபுள் ஆக்ட்லாம், இவர் போயிட்டாதான் அவர் வந்து நிற்க முடியும், அப்படி தானே? அப்போ இங்கே அப்படி தான் சொல்கிறாரா இயேசு? நல்லா கவனிக்கணும். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? திரியேக தேவன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியாகிய தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா 3 தேவனா? இல்லை, 3 தன்மைகள் உடையவர்கள், 3 பர்சனாலிட்டி உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை இன்னொரு வேத வசனத்தில் கூட நம்ம அதை தெளிவாக வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். சரி, ஓகே, அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இங்கே இருக்கு. 16-15 வாசிப்பீங்கன்னு சொன்னால், திருத்தோன்ற வார்த்தை பைபிளில் இல்லை, பட் அந்த இடத்த நீங்கள் வாசிங்க. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அதனாலே அந்த அவர் பிதாவினுடையவர்கள்ன்றப்ப பிதாவை குறிக்குது. யாவும் என்னுடையதுன்னு யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. அப்ப அந்த என்னுடையதுன்னு கிளைம் பண்றவர் இயேசு. அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பு. அந்த அவர் யாரு? பரிசுத்த ஆவியான. மேல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். ஆமென். அப்புறம் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நான் கேள்விப்பட்டைகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவர். அப்ப என்னிடத்திலிருந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அறிவிப்பார். அப்ப பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், திரியேக தேவன். யாராச்சும் ஒரு அப்படிலாம் கிடையாது. இவர் தான் அவர் தான் இவர் போயிட்டு தான் இவர் அவராக மாறி வந்தார், அவர் இவராக இறங்கி வந்தார், அப்படிலாம் சொன்னீங்கன்னா கிடையாது. அவங்க 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. திரியேக தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாமத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆமென். வார்த்தையாக இருந்தார், ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போ நமது சாயலில் என்ன பண்ணுவோம்? உண்டாக்குவோன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட இதே யோவானில் கூட வாசிக்க முடியும். நாங்கள் வந்து உங்களிடத்துல என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுவோம். 14:23 சொல்கிறாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்போ ஆமென், ஹல்லேலூயா, திரியேக தேவன். ஆமென். அப்போ இயேசு போயிட்டு பரிசுத்த ஆவியானவராக மாறு வேஷத்தில் வந்தாருன்னு, அவர் போயிட்டு இவராக வந்தாருன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்துருங்க.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு வேற, பிதாவா பரிசுத்த ஆவியானவர் ஆகிய கர்த்தர் வேற. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். மூவரும் இவர் தான் அவர் அப்படிலாம் கிடையாது. நான் போலனா அவர் வர முடியாதுன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நான் போவேனே ஆகில் அவரை என்ன பண்ணுவேன், உங்களிடத்துக்கு பிதாவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். அவருக்கு கொடுத்த வேலை என்னது? இயேசு கொடுத்த வேலை என்னது? பாவங்களுக்காக மரிப்பது. ஆமென். பலியா மாறுவது. எத்தனையோ பலிகளை கொடுத்து பாவ நிவாரண பலியை செலுத்தி நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தினாலும் பாவம் என்ன பண்ணவே இல்லை, நீங்கவே இல்லை. அது துணிகரமாக மாறிடுச்சு. இந்த பாவத்துக்கு இந்த பலியை செலுத்திட்டு போயிடலாம், இது செஞ்சால் அதுக்கு இதை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கு நம்ம கிருபையை போக்கடிக்கிறோம் தெரியுமா? கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுறோம்ல. ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் நேசிக்கிறவர், அன்புள்ளவர் என்பதை நம்ம இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அன்றைக்கு பலி அவங்க என்ன பண்ணாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க. இந்த பாவம் செஞ்சுட்டு அதுக்கு இதை போய் பலியை செலுத்திட்டா பலி நிவர்த்தி செய்யப்பட்டுருன்னு சொல்லி அதை அவங்க துணிகரமாய் அப்படி எடுத்துக்கொண்டதன் விளைவாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி ஆமென் ஹல்லேலூயா நமக்காக என்ன பண்ணார், பலியானார். ஆண்டவர் வந்தது நோக்கமே பலியாவதற்கு தான். ஆனால் 100 வருஷம் வாழ்கிறதுக்காக யார் வரல. அதனால தான் 33 வயதிலே அவர் என்ன பண்ணார், அந்த சித்தத்தை செய்து முடித்தவராக எங்கே போயிட்டார், பிதாவின் இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி திரும்பி போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் வந்த நோக்கம் நம்ம கூட ஃபுல்லாக இருந்து, இல்லை ராஜ்யத்தை திருப்பி ரோமர் கைகள்லேருந்து பிடுங்கி தாவீதின் ராஜ்யத்தை ஸ்தாபித்து அப்படி என்ன சொல்கிறது, ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. ஆகவே தான் அவர் ஆமென் 33 வயதிலே தன்னுடைய வேலையை முடித்து என்ன பண்ணிட்டாரு, 3 வருஷம்தான் அவருடைய ஊழியமே இருந்ததை பார்க்குறோம். ரொம்ப ஷார்ட் டைமில் ஆண்டோடைய சித்தத்தை மாத்திரம் செய்து முடித்துட்டு போயிட்டார். அவர் மட்டும் 100 வயசுலாம் யோவான் மாதிரி இருந்திருந்தாருன்னா எத்தனை பேர் சுகமாக இருப்பாங்கல்ல, எத்தனை ஊருக்கு அவர் போயிருக்க முடியும். அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம மாம்சமாக யோசிப்போம், இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இதுதான் நமக்கு நல்லா இருக்கும், இதுதான் நமக்கு நல்லதுன்னு. இல்லை, ஆண்டவர் நம்மகிட்ட சில நேரத்தில் எடுப்பது தான் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது, நாம் ரொம்ப நேசிக்கிறது, நம்ம ரொம்ப வேணும்னு நினைக்கிறது, இதை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு நம்ம எதை கேட்குறோமோ அதை எடுப்பது தான் நமக்கு நிறைய நேரத்தில் பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அது நமக்கு துக்கமாக இருக்கும் ஆரம்பத்தில், அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதுதான் பிரயோஜனமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவர் செய்கிறது நமக்கு புரியாது. நம்ம ரொம்ப ஜெபிச்சிருப்போம், இதை மட்டும் எனக்கு தாங்க, வேறு எதுவும் வேணாம், இதை மட்டும் எனக்கு செய்யுங்க, வேறு எதுவும் வேணாம் அப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லியிருப்போம். இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, இதை மட்டும் எனக்கு வச்சுருங்க, என்கிட்ட இதை மட்டும் எடுத்துடாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அது அநேக நேரத்தில் ஆண்டவர் அதை எடுக்கிற வரைக்கும், அதை நம்ம அதுலேருந்து நம்ம மனதை திருப்புகிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாரு. ஆமேன் ஹல்லேலூயா. அது எடுக்கும் பொழுது தான் அது நமக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. அது உறவாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்ம நேசித்தவங்களாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம இடத்துலேருந்து எடுப்பது அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக. சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். சில மனிதர்கள் நம்ம இடத்துலேருந்து பிரிப்பது சில நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமேன் ஹல்லேலூயா. சில உறவுகள் துண்டிக்கப்பட்டு போகும், அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். சொல்லுங்கள் ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளா உடைச்சிட்டு வந்துட்டு ஆண்டவர் உடைச்சாரு அப்படி சொல்லிடக்கூடாது, ஆண்டவர் மேலே பழிய போட்டுறக்கூடாது. ஆண்டவராக சில நேரத்தில் எடுக்கிறாரு, ஆண்டவராக சில நேரத்தில் நம்மளை சில காரியங்களை நம்மள்கிட்ட எடுக்கிறாருன்னு சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். பவுல் சொல்கிறாரு, நான் இங்கேயே இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது, ஆனால் போவது அது எனக்கு ரொம்ப நல்லதுன்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். நான் போனேன்னா ஆண்டவரோடு எப்பயுமே இருப்பேன், இருந்தேன்னா உங்கள் பிரயோஜனத்துக்காக என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் இருக்கிறது நல்லது தான், உங்களுக்கு நல்லது தான், ஆனால் நான் போகிறது அதோட எனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை நீங்கள் இன்னும் கூட வீட்டில் போய் தியானிங்க. ஆமேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம விட்டு எடுபடும் பொழுது, சில காரியங்கள் மாறும் பொழுது ஆமேன் ஹல்லேலூயா நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். சில உறவுகள் நம்மை விட்டு மறையும் பொழுது ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆமேன். சில காரியங்கள் கிடைக்காம போகும்போது நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆனால் அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னால், நான் போய் உங்களிடத்திற்கு அவரை என்ன பண்ணுவேன், அனுப்புவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமேன். பிதாவினிடத்தில் பேசி நான் அனுப்புவேன்றார். ஏன் அப்படின்னா, இயேசு எப்படி வந்தார் உலகத்துக்கு? மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்தில் குழந்தையாக பிறந்து வளர்ந்து
ஒரு வாலிபனா 33 வயதில் அவர் மரிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ மாம்சம் இட் ஹேஸ் சம் என்ன சொல்கிறது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது மாம்சத்துக்கு? என்ன இருக்குது? சில லிமிட்டேஷன்ஸ்னா எல்லைகள் இருக்குது. மறுரூபம் ஆன பிறகு தான் வீட்டுக்குள்ளே பூந்து வந்தார். ஆனால் மற்ற நேரத்தில் என்ன தான் பண்ணார்? வெளியிலேருந்து கதவு தட்டி தான் வந்தார். அப்போ அவர் டேரெக்டாக என்ன பண்ணல, வரல. ஆனால் இயேசுவால் வரவும் முடியும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மாம்சத்தில் தான் இருந்தார், ஆனால் தண்ணீர் மேலே நடந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு வந்து ஹீஸ் ஆல் மைட்டி. அவரால் எதுவும் செய்ய முடியும். மாம்சத்துக்கு லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் இயேசு பரிசுத்த ஆவியானால் உருவானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் கிடையாது, ஆனால் அவர் மாம்சத்தில் இருக்கிறனால தன்னை லிமிட் பண்ணிக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்த காரியத்துக்காக, சொந்த விருப்பு வெறுப்புக்காக அவர் என்ன பண்ணவே இல்லை, தன்னுடைய பவர்ஸை என்ன பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணவே இல்லை. அவர் தண்ணியில் நடந்து வந்தாருன்றது கேட்குறது அது ஒரு தடவை தான். அவர் நினச்சா இங்கே மறைஞ்சு அங்கே எது ஒரு விதவை வீட்டுக்கு போகிறாரு ஐயா, நாயனூருக்கு கிட்டத்தட்ட அது 50-60 கிலோ 35 மைலு. அப்போ அவர் நடக்கணும்னு அவசியமே இல்லை, இங்கே மறைஞ்சு அங்கே தோண்டி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் செய்யவே இல்லை, நடந்தே போகிறாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா. படகுல போகிறாரு, அப்புறம் வேற கழுதையில் போகிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து சொந்த ஆதாயத்துக்காக அந்த தேவத்துவத்தின் வல்லமை அவர் பயன்படுத்தவே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை மாதிரி தான், அவரை போலவே நாம் இருக்க வேண்டும், அவரை போலவே நாம் இருக்க வேண்டும். அப்போ அவர் அங்கே லாசரு சம்பவத்தில் அவர் அங்கே இருக்கிறாரு. கேள்விப்பட்டோன்னே அவர் என்ன பண்ணியிருக்கலாம், டக்குன்னு இங்கே தோண்டி இருக்கலாம். நடக்கிறதெல்லாம் தெரியுது, லாசரு செத்துட்டான்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. அப்போ யோசிக்கிறதெல்லாம் தெரியுது. மனசில் என்ன யோசிக்கிறாங்க, இந்த பரிசேயன் எதுக்காக வந்து கேட்குறான், சீமோன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு அவன் மனசில் என்ன யோசிச்சுட்டு இருக்கான், அதெல்லாமே தெரியுது. இஸ் ஆல் நோயிங் காட், இஸ் ஆல் மைட்டி காட். 100% மனுஷன், 100% தேவனாக தான் அவர் இருந்தார். ஆனால் அவர் சொந்த ஆயுதத்துக்காக என்ன பண்ணிக்கவே இல்லை, அவருடைய வல்லமையை பயன்படுத்திக்கவே இல்லை. அப்போ அவர் அப்படிலாம் அவர் செஞ்சுருந்தாருன்னா அவரை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகும்னு நினச்சார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படியே மாயாஜாலெல்லாம் பண்ணி அவங்கள வசியப்படுத்தணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவன் விசுவாசித்து கெட்டு போகிறன் எவனோ, அப்புறம் 3:16 கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்க அவரே தந்தரல. அல்லேலூயா சொல்லாமா. விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் நினைச்சார். ஆண்டவர் நினைச்சா ஒரு மந்திரத்தை போட்டு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, பற்ற மாட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தினால ஆமென் அல்லேலூயா இருதயத்திலிருந்து விசுவாசித்து அந்த மேன்மையை, அந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா சொல்லாமா. அப்போ ஆண்டவர் அவர் எங்குமே அவர் மாம்சத்தில் இருந்தனால ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு ஊராக தான் போயிட்டு வந்தார். இப்போ அவர் நினைக்கிறாரு, நான் வந்த வேலை இவங்க கூட தங்கிக்கிட்டு இவங்களை சுகமாக்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறது, சாப்பாடு தீர்றப்ப இவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டு, திராட்சை ரசம் குறையிறப்ப இவங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டு, இதுக்காக நான் வரல. பட் அதெல்லாமே நடக்கும். ஆனால் என்னுடைய பிரதான நோக்கம் வியாதியை சுகமாக்குவது அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறது. அல்லேலூயா சொல்லாமா. இயேசு வந்ததின் நோக்கம் பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். அப்போ அந்த வேலையை நான் முடிச்சுட்டு போயிடுறேன், உங்கள் கூடவே இருந்து நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்து உங்களோட கூட இருந்து படாத பாடுபடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் போய் அவரை அனுப்பிச்சி விட்றேன்றார். அல்லேலூயா சொல்கிறாங்களா? அல்லேலூயா. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், வேற ஒருத்தரை தேற்றவாளன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் சத்திய ஆவியானவர், அவர் என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 14:26 வாசிப்பீங்கன்னு சொன்னா 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா சொல்லாமா. நான் என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், போதிப்பார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் போதனை தான் செய்தார். அத்தனை போதனைகள் நம்ம எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். எழுதப்படாத இன்னும் நிறைய போதனைகள் இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் வந்தது வந்து போதனை செய்தார் தான். பட் அதை விட முக்கியமானது பாவத்துக்கு பலியாகி ரட்சிப்பை எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக அந்த வேலையை தான் பிதா அனுப்புனார். அதை முடித்து போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி என்ன பண்ணுறாரு, அவர் உங்களுக்கு நித்தம் போதிக்கிறவரா, உங்கள் கூடவே இருந்து உங்களை போதிக்கிறவரா, உங்களை உணர்த்துகிறவரா, அப்புறம்
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவதற்காக. நான் சொன்ன காரியங்களை ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சத்துருக்களை சிநேகி, ஆமென் ஹல்லேலூயா. உன்னுடைய சபிக்கிறவங்க ஆசீர்வதி, அவங்க மேலே கோவப்படாத, எரிச்சல் அடையாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உள்ளந்து நினைப்பூட்டுகிறதற்காக, அவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்காக மாத்திரமல்ல. இன்னும் 8வது வசனத்துல 16:8 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக தான் மரித்தார். அதை விசுவாசிக்காதனால தான் இன்னும் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு? பாவத்தோட வாழ்ந்தனா நரகத்துக்கு தான் போவ, பாவம் பரலோகத்துக்கு உன்னை கெடு போய் சேர்க்காது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து பாவம் செய்ய விடாதபடிக்கு, பாவமான சூழ்நிலைகள்ல இருந்து நம்மை தடுப்பதற்காக, கூடவே இருப்பதற்காக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். என் மகனே மகளே, பாவம் செய்யாத, இது தப்பு மகனே, இது பாவ மகனே, இது பாவ மகளே என்று சொல்லி உணர்த்துவதற்காக. நம்மளை மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள்னு இருக்கு, பட்டியல் இருக்கு, அதெல்லாம் நமக்குள்ள பேசிக்காவே வெளிப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை ஆமென் ஹல்லேலூயா நமக்குள்ள என்ன பண்றார்? உணர்த்துகிறார், அதை தடுக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறார், நியாயத்தை உணர்த்துகிறார், நீதியை உணர்த்துகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் நான் போகிறது பிரயோஜனமாக இருக்குன்றார். ஆமென் சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையா ஈவா கொடுத்து நம்ம கூடவே இருந்து, ஆமென், நம்ம தப்பு செய்யும் பொழுதெல்லாம், நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம், நம்ம தவறான யோசனைகளை யோசிக்கும் பொழுதெல்லாம், ஆமென், தவறான வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுதெல்லாம், ஹல்லேலூயா, பிரியமில்லாதவைகளை செய்யும் பொழுதெல்லாம், கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்மை சரி செய்வதற்காக, உணர்த்துவதற்காக, எச்சரிப்பதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக. ஆமென். ஈவன் தோ வர்ஷிப்பில் கூட சொன்னேன், ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? பிலிப்பு பார்த்து சொல்றாரு, பிலிப்புவே நீ போன்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி இருக்கணும், ஆமென் ஹல்லேலூயா, இந்த காரியத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியானவர், ஆமென், வல்லமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு? இயேசு நான் போகிறது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இயேசு அவர் தன்னையே அனுப்பி எடுத்துட்டு போயிட்டு நமக்கு பரிசாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா சொல்லாமா? அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ஆமென் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்து காத்திருந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? ஹல்லேலூயா, சாட்சிகளாக இருப்பதற்கு. அதான் நம்ம தியான வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஹல்லேலூயா 15:26-27 வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னை குறித்து என்ன பண்ணுவார்? சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ரெண்டு நோக்கம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது நோக்கம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு குறித்து சாட்சி சொல்லுவார். அவர் டைரக்டாக சொல்ல மாட்டார், நம்மளை கொண்டு தான் சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? நம்மளை பயன்படுத்தி தான் சொல்லுவார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அதற்காக தான் ஊற்றப்பட்டார். மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும் பொழுது அந்த 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டாங்க. ஆமென். நடந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும், வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் படிப்பறிவு இல்லாத, அது வரைக்கும் ஆமென் விசுவாசத்தில் பலவீனம் உள்ள, ஆமென் விழுந்து விழுந்து போன மறுதளித்த பேதுரு, ஆமென், அன்று பிரசங்கம் செய்கிறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பயந்து ஒளிந்தவங்க, ஆண்டவரை தனியாக விட்டுட்டு சிதறி ஓடினவங்க, ஆமென், எந்திரிச்சு நின்று தைரியமாக பிரசங்கிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். நீங்கள் ஆமென் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அதற்காக தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் ஆமென் பலன் அடைந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சாட்சிகளாக எழும்பிட்டாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, கர்த்தருக்காக பாடுகளை சகித்தாங்க, துன்பங்களை சகித்தாங்க, ஆமென் பசிய அடிகளை, ஆமென் ஹல்லேலூயா உபத்திரவங்களை எல்லாவற்றையும் சகித்தாங்க. காரணம் பரிசுத்த ஆவி அவங்களுக்கு பலனாக இருந்தது. ஆமென். அதனால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆகவே சாட்சிகளாக மாறினாங்க. எந்த அளவுக்கு சாட்சிகள் என்று சொன்னால், சாட்சிகள் என்றாலே இரத்த சாட்சி தானா. சாட்சி என்ற வார்த்தைக்கு ஆமென் கிரேக்க பதம் மார்டையர். மார்டையர் என்றால் என்ன? இரத்த சாட்சியை மறிப்பது. நம்ம சொல்ற மாதிரி மைக்கு பிடிச்சி நம்ம வீட்டுக்கெல்லாம் போய் சொல்றோம்ல, அது அல்ல. அதுவும் சாட்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருக்காக மறிப்பது, அவருக்காக உயிரே தியாகம் செய்வது, அதுதான் சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்குது. சீஷர்களுடைய மரணங்களை பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், ஆமென், பேதுருவை என்ன பண்ணாங்க? தலைகீழாய் சிலுவையில் அறைத்து தன் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தார். ஆண்டவரை பேதுருவை சிலுவையில் அழைப்பும் பொழுது பேதுரு சொல்வார், ஆண்டவரே என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன பண்ணுங்க, என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது போல
நேராக அறையாதீங்க, என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாக தலை துண்டிக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்து போனார். எல்லாருமே அவங்களுடைய மரணங்கள் எடுத்து பாருங்களேன், ரொம்ப எண்ணெய் சட்டியில் போட்டு, ஆமென், ஹல்லேலூயா, தீயில் என்ன பண்ணாங்க, போட்டாங்க, தோலை உரித்து என்ன பண்ணாங்க, அப்படிலாம் கர்த்தருக்காக அவ்வளோ பாடுகளை உபத்திரவங்களை சகித்தாங்க. காரணம் எப்படி அவங்களால செய்ய முடிந்ததுனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான். சாட்சிகளாய் மாறினாங்க. இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன், நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது நோக்கமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதற்காக. இன்றைக்கு நம்மை குறித்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவங்கன்றதை கூட விட்டுருங்க, பர்சனலாக ஒரு தனிப்பட்ட நபரா உங்களை குறித்ததான தனிப்பட்ட ஒவ்வொரு நபரை குறித்தான சாட்சி எப்படி இருக்கிறது? படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஹல்லேலூயா, தங்கி இருக்க இடத்துல, குடும்பங்களில், உறவுகளில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம சற்று சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார்னா நிச்சயமாகவே நம்ம சாட்சிகளாக இருப்போம். ஏன் எழுப்புதல் தாமதமாகுது? ஏன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, சபை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது? காரணம், ஆமென், சாட்சிகளில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதே இல்லை. இன்டர்நெட்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? இன்னைக்கு இல்லாதவங்களே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருமே வச்சுருக்கோம். இன்டர்நெட் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. ஆனால் இன்டர்நெட் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது, இன்றைக்கி தேட முடியுது, வாங்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மாறிட்டோம். பரிசுத்த ஆவியானவரும் அவர், ஆமென், ஹல்லேலூயா, ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். நம்ம கூட இருந்து அவர் நமக்கு எல்லா விதத்துலையும் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். ஏலாம் விட, இன்டர்நெட்லாம் விட அவர், ஆமென், ஹல்லேலூயா, மேன்மையானவர், மகிமையானவர், வல்லமை உள்ளவர். நம்ம கூடவே இருப்பார். கண்களை மூடலாமல் இருக்க இடங்களில். ஹல்லேலூயா. அவர் மட்டும் துணையாக இல்லைன்னு சொன்னால் நம்மளால் சாட்சியாக இருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், ஆமென், ஹல்லேலூயா, சபைகளில், உறவுகள் மத்தியில், சொந்தங்களுக்கு இடையில ஏன் அவங்கள ஆதாயப்படுத்த முடியல? ஏன் ஆண்டவர் அவங்கள நடத்த முடியல? சாட்சி குறைவு தான். ஆமென், ஹல்லேலூயா. யாரு பயந்து ஓடினாங்களோ, யார் வேண்டான்னு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே சொல்றாங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகார பிரசங்கத்தில் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த, ஆமென், ஹல்லேலூயா, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? தேவனுக்கு சாட்சியை சேர்க்கிற வண்ணமாக நம்ம இருக்கிறோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்தலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் சொன்னா உணர்த்துவார். இப்படி பேசாத மகனே, இப்படி பேசாத மகளே, இப்படி பிரதியுத்தரம் சொல்லாத. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை சபிச்சா பரவாயில்ல, ஆசீர்வதி. அவன் உன்னை துன்பப்படுத்துறாங்களா, பரவாயில்ல, ஜெபம் பண்ணு. ஆமென். அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்படி நம்மளை நடத்துவார்னா நம்ம இருக்கிற இடங்கள்ல நிச்சயமா சாட்சியா இருப்போம். அவங்க இப்படிப்பட்டவங்க, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொரு மத்தியிலும் ஊற்றப்படும் பொழுது, ஹல்லேலூயா, சாட்சிகளாய் மாறுவோம். ஆமென். படிக்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போகாத, அங்க நிக்காத, அதை செய்யாதன்னு நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இதை பார்க்காத, இதை கடைபிடிக்காத, இதை செய்யாத, இப்படி நடக்காத. பரிசுத்த ஆவியானுக்கு விட்டு கொடுக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏன் சாட்சி இல்ல? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. எபேசியர் 4:30 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் ஸ்டாம்ப். விசா அப்ரூவ் பண்றப்ப ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்கல்ல, பாஸ் ஆயிட்டீங்கன்னு ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்கல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய முத்திரை இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நம்ம துக்கப்படுத்துறவளா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில, ஆண்டவரே, சாட்சியில குறைவா இருக்கிறேன், என்னை குறித்ததான சாட்சி, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் இயேசுக்கு சாட்சியா இருக்கிறேனா? இந்த சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறேனா? இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. அழகா நடத்துவார், சரியாய் நடத்துவார், கண்டித்து நடத்துவார். என்னோட படித்த ஒரு சகோதரர் காலைல எந்திரிச்சோனே சொல்லுவார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். தூங்க போறப்ப சொல்லுவார், குட் நைட் ஹோலி ஸ்பிரிட்.
அந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அவரு. அந்த அளவுக்கு அவரை வாஞ்சிக்கிறாரு, கூடவே இருந்து நடத்தணும்னு விரும்புறாரு. நாம் இடம் கொடுப்போம்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பரஷ்யாந்தரலவர. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு அர்ப்பணிக்கலாமா? ஆவியா எங்கள் தெய்வமே, அடியோரே நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை சதரபல ஆட்கொண்டு, ஓ அன்பினா, கிறிஸ்துவின் அன்பு, ஓ அன்பினா, ஆவின் கனியில பிரதானமானது அன்பு. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஓ மன்னிக்க உதவி செய்வார். ஆமென். கசப்பை எடுத்து போடுவார், வைராக்கியங்களை மாற்றுவார். ஆமென். பிடிவாதங்களை மாற்றுவார், கீழ்ப்படியாமை மாற்றுவார், பாவத்திலிருந்து மாற்றுவார். ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை விட்டுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஆட்கொள்ளுங்கப்பா, பலமா ஆட்கொள்ளுங்கப்பா. ஆமென். சரியா என்ன வழி நடத்துங்கப்பா. ஆமென். உணர்ச்சி நடத்துங்கப்பா. நான் தப்பு செய்யறப்ப என்ன உணர்த்துங்கப்பா. ஒருவேளை நான் விலகிட்டேன்னா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றுவீராக. எங்கள் சபையை சாட்சியாய் மாற்றுவீராக. எங்கள் குடும்பங்களை சாட்சியாய் மாற்றுவீராக. வேலை ஸ்தலத்தில், படிக்கிற ஸ்தலத்தில், நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, அவன் தங்கி இருக்கிற இடங்கள்ல எங்களை சாட்சியாய் மாற்றுவீராக. உமக்காக ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல கனமும் துதியும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் வழிநடத்துதல் ஆளுகை ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் மக்கே எல்லாம், ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 நீங்க ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே, ஓ எல்லாம், ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.